வணக்கம். வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி. சிம்ம ராசிக்கு இந்த மே மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன், சூரியன் மற்றும் குரு எல்லோரும் சேர்ந்து 9ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு வேண்டிய இடமாற்றங்கள் கிடைக்கும். வேலையில் நீங்கள் விரும்பினால் இது நல்ல ஒரு உகந்த நேரம். புதிய வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் தொழிலை நல்லா பலப்படுத்துவார். ஸோ இது தொழிலுக்கு நல்ல ஒரு சாதகமான நேரம், நல்லா பயன்படுத்திக்கோங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் ஒரு மெதுவான வேகத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிஸ்னஸில் இந்த டைம் பயன்படுத்திக்கோங்க. அதனால் மாணவர்கள் என்ன ஏற்படும்னா, கல்வியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களோட அறிவுத்திறன் அதிகரிக்க போகுது. உங்களோட ஆசை கல்வியில் மேலும் மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருப்பாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நன்மை அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாக்குவாதங்கள், சண்டைகள் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஸோ நீங்கள் சொல்கிற வார்த்தையை தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குடும்பத்தில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். லவ் அஃபேர்ஸில் இருக்கிறவங்க சரி, மேரேஜ் ஆனவங்களும் சரி, பேசும்போதும் கொஞ்சம் நிதானமாக பார்த்து பொறுமையாக பேசுங்க. தேவையில்லாமல் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ, பேச்சில் சிக்கல் வரலாம். ஸோ இதனால் உங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பேசும்போதும் நீங்கள் பேசுகிற வார்த்தையில் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல், கசப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் இந்த டைம் பீரியடை கொஞ்சம் கடந்து வந்துடுங்க. இல்லைனா தேவையில்லாமல் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. 8ஆம் இடத்துல ராகு, செவ்வாய், புதன் பகவான்லாம் பயிற்சிக்கிறதுனால உங்கள் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற பயணங்களால் செலவுகள் அதிகரிக்கும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட ஹெல்த்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வயிறு, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். பாதுகாப்பான ஹெல்மெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது நல்லது. வாழ்த்துக்கள்.